சரி, இன்னைக்கு நாம காலத்தால் அழியாத ஒரு மாபெரும் வரலாற்று நாயகனோட உலகத்துக்குள்ள பயணிக்க போறோம். எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம அலச போற மூல தகவல்கள் வெறும் வழக்கமான போர்க்கதைகள் கிடையாதுங்க. ஒரு தனி மனிதனோட அசாத்தியமான கனவு எப்படி ஒட்டுமொத்த உலக வரைபடத்தையே தலைகீழா மாற்றி அமைச்சுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வரலாற்றுல எத்தனையோ அரசர்கள் வந்து போயிருக்காங்க. ஆனா ஒரு சிலரோட பெயர்கள் மட்டும்தான் காலத்தை வென்று இன்னைக்கும் நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஒரு மாவீரனோட சுவடுகளை தேடிதான் நம்ம பயணம் இப்போ தொடங்க போகுது. உலகையே வென்ற மாமன்னர் அலெக்சாண்டர் உண்மையிலேயே யார்? பல நூற்றாண்டுகளா வரலாற்று ஆய்வாளர்களை ரொம்பவே யோசிக்க வச்ச மாபெரும் கேள்வி இது. என்னடா அது ரொம்ப சாதாரண கேள்வியா இருக்கேன்னு தோணலாம். ஆனா இதுக்குள்ள பல பரிமாணங்கள் இருக்கு. அவர் ஈவு இரக்கமே இல்லாத ஒரு போர் வீரரா, இல்ல மாபெரும் தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கிட்ட பாடம் படிச்ச ஒரு மிகச்சிறந்த அறிஞரா, பல தேசங்களை அழிச்சு சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தின ஒரு சர்வாதிகாரியா, அல்லது முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து உலகையே ஒரே குடையின் கீழ் கொண்டு வர துடித்த ஒரு மாபெரும் கனவு காண்பவரா? அவருடைய உண்மையான முகத்தை, வரலாற்றோட பக்கங்கள்ல மறைஞ்சு கிடக்கிற அவரோட ஆளுமையின் ஆழத்தை நாம இப்போ தேட போறோம். கண்டிப்பா இந்த தேடல் உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு போகும். அலெக்சாண்டர் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர் வெறும் சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு சுகபோகங்களை அனுபவிச்ச ஒரு சாதாரண மன்னர் கண்டிப்பா கிடையாது. தன்னோட 20வது வயசுலயே இவ்ளோ பெரிய பொறுப்பை சுமந்துகிட்டு அரியணை ஏறினதிலிருந்தே உலகையே அவர் மாற்றி அமைக்க தொடங்கிட்டாரு. சின்ன வயசுலயே யாராலையும் அடக்க முடியாத அந்த புசிபாலஸ் குதிரையை ரொம்ப லாவகமா அடக்கினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயமே அவரோட வீரத்தை உலகுக்கு பறைசாற்றிடுச்சு. வெறும் பெரிய படைகளை வச்சுக்கிட்டு மட்டும் அவர் வெற்றிகளை குவிக்கல. எதிரிகளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு துல்லியமா கணிக்கிற அவரோட கூர்மையான அறிவும் மின்னல் வேக தாக்குதல்களும் தான் அவரை தோல்வியே அறியாத ஒரு மாவீரனா உயர்த்துச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் திடீர்னு ஒரு நாள் உருவாகிடுமா? கண்டிப்பா இல்ல. ஒரு வலுவான அடித்தளத்திலிருந்து தான் அது முளைத்து எழ முடியும். அலெக்சாண்டரோட அப்பா மன்னர் பிலிப்ஸ் போட்ட அந்த உறுதியான அடித்தளம் தான் இதுக்கெல்லாம் ஆணிவேர். 18 அடி நீளமுள்ள ஈட்டிகளை வச்சு அவர் உருவாக்கின அந்த புகழ்பெற்ற மேசிடோனியா ஃபேலங்ஸ் படையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சிதறி கிடந்த கிரீக்க தேசங்களெல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு பலமான பின்புலத்தையும் அவர் உருவாக்குனாரு. அந்த வலுவான அடித்தளமும் கட்டுக்கோப்பான இராணுவமும் இல்லாம அலெக்சாண்டரோட அசுர பாய்ச்சல் சாத்தியமாகியிருக்கவே இருக்காது. அப்பா அமைத்து கொடுத்த பாதையில தன்னோட ஈடில்லா அறிவையும் வீரத்தையும் முதலீடா வச்சு அலெக்சாண்டர் உலகையே வளைத்தார் அப்படிங்கிறது தான் வரலாற்றோட ஆகப்பெரிய சுவாரஸ்யம். இந்த கால கோட்டையை கொஞ்சம் கவனிங்க. மேசிடோனியால ஆரம்பிச்ச அவரோட பயணம் அன்றைய உலகின் மாபெரும் சக்தியா விளங்கிய பாரசீக பேரரசை வீழ்த்தி பல 1000 மைல்களை கடந்து ஈராக், ஈரான், ஏன் நம்ம இந்தியா வரைக்கும் நீண்டது ஒரு வரலாற்று அதிசயம்னு தான் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுத்தமா பழக்கமே இல்லாத தேசங்கள், சுட்டெரிக்கும் பாலைவனங்கள், உறைய வைக்கும் பனி மலைகள்னு இயற்கையோட அத்தனை சவால்களையும் தாண்டி அவர் தன் படைகளை வழிநடத்தினார். எந்த நவீன போக்குவரத்து வசதிகளும் இல்லாத அந்த காலத்துல பல 10 ஆண்டுகளா தொடர்ந்த இந்த படைப்பயணம் மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். ஒவ்வொரு தேசத்தையும் அவர் வெல்லும் போதும் வெறும் நிலத்தை மட்டும் அவர் கைப்பற்றல, அந்த மக்களோட வரலாற்றையே மாற்றி எழுதினாரு. வரலாற்று மூலத்தரவுகள் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த பதிவு செய்யுது. அது என்னன்னா, அலெக்சாண்டர் எப்போதுமே அலெக்சாண்டர் தான். வரலாற்றுல எத்தனையோ மன்னர்கள் வந்திருக்கலாம், பெரும் போர்கள் நடந்திருக்கலாம். ஆனா அலெக்சாண்டரை போல போர்க்களத்துல தன் வீரர்களோடு தோளோடு தோள் நின்னு முன்களத்துல இறங்கி போரிட்டவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருமுறை பாலைவனத்துல எல்லாரும் தாகத்துல தவிச்சப்போ அவருக்கு மட்டும் ஒரு மிடறு தண்ணி கிடைச்சிருக்கு. ஆனா என் வீரர்களுக்கு கிடைக்காத தண்ணி எனக்கும் வேண்டாம்னு சொல்லி அது அப்படியே அவர் தரையில ஊற்றின சம்பவம் அவர் ஒரு மன்னர் அப்படிங்கிற நிலையிலிருந்து தெய்வத்துக்கு நிகரான நிலைக்கு உயர்த்துச்சு. அவரோட போர் வியூகங்களும் சரி, இந்த அசாத்தியமான ஆளுமையும் சரி, வேற எந்த மன்னரோடும் ஒப்பிட முடியாத தனித்துவம் வாய்ந்தது. அவர் விட்டுச் சென்ற தடம் வெறும் போர்க்களங்களோட நின்னுடல, அதைவிட பன்மடங்கு பெருசு. அவர் வென்ற நிலங்கள்ல எல்லாம் அழிவ மட்டும் அவர் விதைக்கல, கிழக்கையும் மேற்கையும் கலாச்சார ரீதியாவும் வணிக ரீதியாவும் முதல்ல இணைச்ச பெருமை அவரையே சாரும். எகிப்திலிருந்து இந்தியா வரைக்கும் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற பேர்ல 70க்கும் மேற்பட்ட மாபெரும் நகரங்களை உருவாக்கினாருன்னா பாருங்களேன். அதுல பல நகரங்கள் இன்னைக்கும் உலக வரைபடத்துல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. வெறும் 32 வருஷம் மட்டுமே வாழ்ந்த ஒரு மனுஷன் 2000 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கும் நம்மள வியக்க வைக்கிறாருன்னா அதுக்கு இதுதான் மிக முக்கிய காரணம். இப்போ கடைசியா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட இந்த விளக்க தொகுப்பை நாம நிறைவு செய்யலாம். வரலாற்றில் அலெக்சாண்ட்ரா போல இன்னொருத்தரால இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்க முடியுமா? ஒருவேளை அப்படி ஒருத்தர் வரணும்னா அவருக்கு அலெக்சாண்ட்ரோட வீரமும்
விவேகமும் அதிர்ஷ்டமும் ஒன்னா சேரணும். அப்படி ஒரு சரித்திரம் மீண்டும் நிகழும் வரைக்கும் மாமன்னர் அலெக்சாண்டரோட புகழும் அவரோட படையெடுப்பின் கதைகளும் காலம் காலமா பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிந்தனையோடும் ஒரு புதிய தேடலோடும் இன்னைக்கு இந்த வரலாற்று விளக்க தொகுப்பை நாம நிறைவு செய்வோம். இதை உங்களுக்கு வழங்கியவர்கள் எப்போதுமே உங்களுடன் இருக்கும் ஸ்பெக்டர் எக்ஸ் கிட்ஸ் அண்ட் லேடிஸ் வேர். புதிய தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.